அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையில் நீங்கள் இருக்கணும். ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எப்போது நீங்கள் தங்கி இருக்கணும் என்பது தான் என்னுடைய ஜெபம். இன்னொன்று சொல்கிறேன், ஒவ்வொரு நாளை துவக்கும் போது இயேசுவோடு நம்ம துவக்கணும். உங்களுடைய ப்ரோக்ராம் அல்லது உங்களுடைய ஸ்கெடியூலை அவர் தீர்மானிக்கணும். அவருடைய சித்தம் நடக்கணும். அப்படியே பிளைண்டாக போல்டாக ஜெபம் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளையும் நடத்துங்க. ஆண்டவர் கிருபை செய்வார். சரி, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கிறோமே, இன்னைக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்ல போகிறார்? தாகத்தோடு இருக்கீங்கல்ல, உடனே வேதத்தை திருப்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தை வேதத்தை திறந்து நீங்கள் பார்க்கணுன்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீனில் வசனம் வரும், அது வேற விஷயம். நீங்கள் பைபிளை திறந்து பார்க்கணும். பெண் எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற கர்த்தர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். அது என்ன தெரியுமா? இந்த சோர்வுன்னு சொல்றோமே, சோர்வு. ரொம்ப சோர்வா இருக்குது, பைபிள் வாசிக்கிறதுக்கே பிடிக்கல, ரொம்ப சோர்வா இருக்குது, என் ஜெபத்துக்கே பதில் வரல, ரொம்ப சோர்வா இருக்குது, பாட்டே வரல, சோர்வா இருக்குது, கைத்தட்ட கூட பலன் இல்லை. இந்த சோர்வின் ஆவியை போல மிக 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 கொடிய பொல்லாத ஆவி வேற எதுவும் கிடையாது. சோர்வின் ஆவி விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, ஊழியக்காரர்களையும் தாக்கும். ஏன்? நம்ம பைபிளில் எலியா விடையா ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்ம பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அக்னியை ஜெபம் பண்ணி இறக்கினார், வானத்தின் மதகு அடைத்தார், வானத்தை திறந்து மழை வரட்டுன்னு சொல்றார். மழை வந்தது. இப்படி பிரமாதமான அற்புதங்களை செய்தவர் ஒரு நாள் சொன்னார், 1 ராஜா 19 அதிகாரத்தில், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கோங்கப்பான்ட்டார். போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் ஊழியத்தெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட மாட்டார். அவ்வளோ சோர்வு. இந்த சோர்வோடு கூட இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர், கர்த்தருடைய பிள்ளைகளை, பலன் கொடுக்கிறார். பலன், ஸ்ட்ரென்த். அது எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அபிஷேகம் தான் நம்முடைய பலன். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்லியிருக்கல, அப்போஸ்தலர் 1:8. ஞாபகம் இருக்கா? சோர்ந்து போகாதீங்க ஐயா. வாழ்க்கை என்கிற சக்கரம், அதில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். நீங்கள் மனசை விட்டுறாதீங்க. இப்போது இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு தான் ஒரு பலன் கொடுக்குறாரு. அப்போ சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட பலன் தாங்கன்னு கேளுங்க. பலன் தாங்க, என்னை பலப்படுத்துங்க. ஜெபம் பண்ண முடியல, பைபிளை திறந்தாலே ஒரே தூக்கம் வருது, அல்லது வேற எங்கேயாலாமோ என்னுடைய எண்ணம் போது உடனே செல்ஃபோன் எடுத்து என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, அவங்க என்ன சொன்னா பார்க்குறேன். ஆமாம், அப்படி நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, மனசு விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தை உங்கள் காதில் விழுது பாருங்க. ஆமேன். ஜெபம் பண்ணிடுவோமா? அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சோர்வின் ஆவி என்னை விட்டு ஓடட்டுன்னு சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தாவே, எந்த விஷயத்தினால, எந்த பிரச்சனையினால உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போனாங்களோ அந்த பிரச்சனையை டெலீட் பண்ணிருங்க. அந்த பிரச்சனையை எடுத்து போட்டுருங்க. ஒரு மன வலிமையை கொடுங்க, மன தைரியத்தை கொடுங்க. ஏசப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தினவர் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. இனிமேலும் நடத்துங்க. எல்லா சோர்வு, அசதி, கவலை, சோர்வு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பறந்து போகட்டும். ஒரு புது பலனால் கர்த்தர் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த நாளில் கேட்ட வசனத்தை நல்லா விசுவாசிங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மறக்கக்கூடாது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.